அண்ணன் தம்பி என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கிற போன் நின்று ஜென்ஸு கூத்தாடி நாங்க அதில் அட்டனன்ஸ் போடுறோங்க, அதில் வேலை செய்யறோங்க, அதில் தானே போஷன் ரேட்டை வேலை செய்யறோம், அதில் தானே இடம் எடுக்கிறோம், அதில் தானே உயரம் எடுக்கிறோம். போஷன் ரேட்டர் மட்டுமா அதில் இருக்கு? எந்த பிள்ளைங்களும் இப்ப எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் யாரும் போட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒரு போஷன் ரேக்கரை ஓபன் பண்ணா 50 போஷன் ரேக்கர் வருது, நாங்க கொடுக்க மாட்டோம், என் செல்லு வந்து பழுதாயிடும்ன்றாங்க. ஆனா டிஎன் ஆப் அதுல ஒண்ணு ஒரே ஒரே வேலைய மாத்தி மாத்தி நீங்க கொடுக்குற ஆப்ல எல்லாம் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். முடியாதுன்னு ஒருபோதும் இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒருபோதும் நாங்க சரித்திரமே இல்லை. எங்க வேலை முழுமையா செய்யறோம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முழுமையா செய்யறோம். ஆனா நீங்க அதை வந்து ஏத்துக்க மாட்டேன்றீங்க. என் செல்ல டவர் இருக்கு, உங்க செல்லுல எவ்வளவு ஏன் டவர் இல்லைன்னு கேக்குறீங்க. நீங்க 5G 700 ரூபாய் பேசிட்டு தான் நாங்க சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்க வாங்குற சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்துறதுக்கே பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்க அங்க கீழே போட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. அதை ஒரு பொறுப்பா ஒரு ஒன்றிய தலைவியோ ஒன்றிய லீடரு அதை வாங்கி ஒரு ஒப்படைச்சிட்டு போனோம் இல்ல மாவட்டத்துக்கு. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஒசூர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து தூரமா இருக்குது, கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து நம்மளுக்கு தூரம் இது சென்ட்ரு. ஏன்னா நிர்வாகிகள்லாம் இருக்கிறது தூரமா இருக்கும், யாரும் மாவட்டத்துல இல்லை. அங்கிருந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க ஆளா அப்படியே தூக்கி கீழே விசாரிட்டு போயிட்டீங்க. இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் தோழர்களே, நேற்று வந்து சில பேர் வந்தாங்க, இன்னைக்கு சில பேர் வரல. ஆனா சிடி போஸ்ட் வந்து எல்லாருமே ஓபன் பண்ணுங்கம்மா, சென்டர் ஓபன் இல்லாது 8:30 மணிக்கெல்லாம் ஹெல்பரா ஒர்க்கரை போட்டோ பிடிச்சி சீக்கிரமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிபிஎஸ் கேமரால பிடிங்க.